சாம்பாரே சில பேருக்கு பிடிக்காது, அது முள்ளங்கி சாம்பாரா ஐயோ வேண்டாம்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு ஒரு சட்னி பண்ணிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம். முள்ளங்கியில பண்ணதுன்னு கண்டிப்பா யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப நான் காமிச்ச அளவு முள்ளங்கி துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சிம்ல வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 அல்லது 5 வரமிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் சிம்ல வச்சு வதக்குனீங்கன்னா அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வதங்கிரும். இப்ப இது கூட துருவி எடுத்து வச்சிருக்க முள்ளங்கி அதுவும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. முள்ளங்கி நிறைய தண்ணி விடும், அதனால முள்ளங்கி வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவா சேர்க்க கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஆனா நடுவுல 2 தடவை திறந்து கலந்து விட்டுக்கிட்டேன். அப்ப 10 நிமிஷம் ஆகும்போது முள்ளங்கி நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணி சுத்தமா வத்தி இருக்கணுங்க. ஏன்னா காயில இருந்து நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணி சுத்தமா வத்தி காய் வெந்திருக்கணும். இப்போ ஒரு துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறுறதுக்கு விட்டுருங்க. நீங்க லஞ்சுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நீங்க கல்லுல அரைச்சாலும் சரி, மிக்சியில போட்டாலும் சரி. மிக்சியில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை பச்சையா அப்படியே சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முதல்ல தண்ணி இல்லாம பொடிச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்கோம், பருப்பும் அரைப்படணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தா. இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இலக்கமா வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கூட இது கூட நீங்க கொட்டிக்கலாம். நான் இன்னைக்கு சாதத்துக்கு செஞ்சேங்க.